அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே மிக உயர்வான விஷயம் எது என்று கேட்டால் எல்லாருமே உடனடியாக சொல்வார்கள், அது மனிதனுடைய உயிர் என்று சொல்வார்கள். அந்த உயிர் என்ற அந்த விஷயத்திற்கு நிகரான இன்னொரு விஷயத்தை நம்மால் காட்ட முடியாது. உயிரை பொறுத்தவரையில் அது எந்த நிலையிலும் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு உயிர் வீணாக அழிந்துவிடக்கூடாது. உயிர் விலை மதிப்பற்றது. அது இந்த உலகத்திற்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை. அதனால் அந்த உயிரை காப்பாற்றுகின்ற விஷயத்தில் எத்தனை தடைகளை வேண்டுமானாலும் மீறலாம். அது அல்லாஹ் விதித்த தடைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வே அதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறான். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக 1000 தடைகளை வேண்டுமானாலும் மீறலாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பியிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்கிறான். அந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய கொள்கையை மறைத்து நான் ஒரு முஸ்லீம் இல்லை என்று பொய் கூட சொல்வதற்கு குர்ஆன் அனுமதி அளித்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றை விட உயிர் என்பது மிக உயர்வானது, முக்கியமானது, அது காப்பாற்றப்பட வேண்டியது என்ற காரணத்தினால். இந்த உயிர் இந்த உலகத்திற்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை. ஒரு உயிரை, ஒரு ஜீவனை இந்த உலகத்தில் ஈண்டெடுப்பதற்கு ஒரு தாய் நிறைய சிரமங்களை சந்திக்கிறாள். அவளுடைய உழைப்பு அதற்கு பின்னாலே எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு நிறையவே இருக்கிறது. அந்த தாயினுடைய உழைப்பு மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். சாதாரணமாக ஒரு மனிதன் அதிகபட்சமாக 45 டெல் யூனிட் அளவிற்கு வலியை தாங்கிக் கொள்ள முடியும். அதிகபட்சமாக அந்த அளவை டெல் யூனிட் என்று சொல்கிறார்கள். அதிகபட்சமாக ஒரு மனிதனால் அவனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய வலியை 45 டெல் யூனிட் அளவிற்கு தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு தாயை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கிற பொழுது 57 டெல் யூனிட் வரை தாங்கிக் கொள்கிறாள் என்று மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். சாதாரணமாக 45 வரை தான் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு தாய் ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கிற பொழுது 57 டெல் யூனிட் வரை அவள் தாங்கிக் கொள்கிறாள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிரமத்திற்கு பின்னாலே இந்த உயிர் பிறப்பு என்பது நிகழ்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பெண் எப்போது சந்தோஷமடைகிறாள் என்று சொன்னால், அவள் தாய்மை என்ற உணர்வை பெறுகிற பொழுது. அதற்கு ஈடாக உலகத்தில் அவளுக்கு எதுவுமே இருக்க முடியாது. அந்த தாய்மை என்கின்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு, ஒரு தாய்க்கு எப்போது கிடைக்கிறது என்று சொன்னால், அது இறைவனால் வழங்கப்படுவது, இறைவனுடைய நாட்டத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடியது. ஒரு கணவன் கூட இல்லாமல் ஒரு பெண்ணால் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துவிட முடியும். ஒரு பிள்ளை இல்லாமல் அவளால் கழித்துவிட முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. கணவன் இல்லாத நிலையில் ஒரு பிள்ளையை மட்டும் வைத்துக் கொண்டே ஒரு தாய் தன்னுடைய வாழ்நாளை கழித்து விடுவாள். அந்த அளவிற்கு அவளுக்கு தெம்பூட்டக்கூடியதாக, அவளுடைய புண்பட்ட உள்ளத்திற்கு மருந்திடக்கூடியதாக, அவளுக்கு எல்லா வகையிலும் ஆறுதல் தரக்கூடியதாக அந்த குழந்தை இருக்கிறது. ஆக ஒரு பிறப்புக்கு பின்னாலே பல சிரமங்கள் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிற பொழுது வலஅத்துஹு உம்முஹு குர்ஹன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வலஅத்துஹு குர்ஹா, ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வலஅத்துஹு குர்ஹா, மிக சிரமப்பட்டுத்தான் அந்த தாய் அந்த கருவை தன்னுடைய வயிற்றில் சுமக்கிறாள். அதே மாதிரி மிக சிரமப்பட்டுத்தான் அந்த தாய் அந்த குழந்தையை இன்றும் எடுக்கிறாள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதைத்தான் மருத்துவர்கள் உண்மைப்படுத்துகிறார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மருத்துவர்கள் உண்மைப்படுத்துகிறார்கள். சாதாரண வலி அல்ல, பிரசவ வலி என்பது சாதாரண வலி அல்ல. பல கட்ட வலிகளை தாண்டி ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கிறாள். அந்த குழந்தையை ஈண்டெடுக்கக்கூடிய தாய் அந்த குழந்தையை வளர்க்கிறாள்.
பாதுகாக்கிறாள், பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாள். தூசுப்பட்டு விடாமல், அசிங்கப்பட்டு விடாமல், பசியால் வாடி விடாமல், அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்து விடாமல், சளி கட்டி விடாமல், ஏதேனும் நோய் நொடிகள் அண்டி விடாமல் பக்கத்திலேயே படுக்க போட்டு பக்கத்திலே இருந்து பத்திரமாக அந்த குழந்தையை பாதுகாத்து அதற்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி அன்பை தந்து அதை அழகான முறையில் வளர்த்தெடுக்கிறாள். வளர்த்து வாலிபத்தை எட்டுகிற பொழுது அந்த உயிர் விசுக்கென்று புரிந்து போய்விடுகிறது. இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுத்து வளர்க்கின்றாள். அவ்வாறு ஒரு தாய் தகப்பனுடைய மிகப்பெரிய உழைப்புக்கு பின்னாலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு குழந்தை சின்னஞ்சிறிய வயதிலேயே டீனேஜ் பருவத்திலேயே எந்த காரணமும் இல்லாமல் அநியாயமான முறையில் ஒரு உயிர் பறிபோகிறது என்று சொன்னால், அந்த குழந்தை அந்த தாயை விட்டும் அனாமத்தான முறையில் பறிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னால், அந்த உயிர் நியாயமில்லாமல் பறிக்கப்படுகிறது, விசுக்கென்று போய்விடுகிறது என்று சொன்னால், எந்த தாயாலும் எந்த தகப்பனாலும் அதை நிச்சயமாக சகித்துக் கொள்ள முடியாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் எல்லாம் யூகித்திருப்பீர்கள். நம்முடைய பகுதியிலே சமீப காலமாக கடந்த 3 மாத இடைவெளியில் 2 பெண் குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது. தூக்கு சுருக்கு கயிறை போட்டு 2 பெண் குழந்தைகள், டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய 2 பெண் குழந்தைகள் தற்கொலை செய்திருக்கிறது. இது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. ஒரு 3 மாத இடைவெளியில் 2 சம்பவங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கிறது என்று சொன்னால், இது நம்முடைய அனைவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும், அச்சம் கொள்ள வேண்டும். இது மாதிரியான சம்பவங்கள் எதனால் நிகழ்கிறது, இனி மேற்கொண்டு நிகழாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தற்கொலை சாவுகளை பொறுத்தவரையில் அது நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகிறது. இந்தியாவில் கடந்த ஆண்டுகளை கணக்கிட்டு சொல்கிறார்கள். சூசைட் ஆர்க் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் இந்தியாவில் 1,00,000க்கு மேற்பட்ட தற்கொலை சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அதில் அதிகமான தற்கொலைகள் மாணவ மாணவிகளுடைய தற்கொலைகள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், சூசைட் ஆர்க் என்று அடித்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய புள்ளி விவரம் இது. 11,000க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள், அதாவது டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய பள்ளி படிப்பை நிறைவு செய்யாத, கல்லூரி படிப்பை நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த பிள்ளைகள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது எவ்வளவு அதிர்ச்சியான ஒரு தகவல். அது இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமாக தற்கொலை நிகழக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தமிழ்நாட்டிலே தான் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. அது நம்முடைய சமுதாயத்தில் நிகழ்வது அரிதாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் சில முசீபத்துகளின் காரணமாக மற்ற சமுதாயத்திலிருந்து தொத்தி வந்திருக்கக்கூடிய, இந்த சமுதாயத்தையும் தொற்று நோயாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய சில முசீபத்துகளின் காரணமாக, சில நோய்களின் காரணமாக, தொற்று நோய்களின் காரணமாக இந்த சமுதாயத்திலும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலும் இந்த நோய் பரவலாக காணப்படுகிறது என்பது வேதனைக்குரிய செய்தி. இதற்காக நாம் வருத்தப்பட வேண்டும். தற்கொலை என்று சொன்னால் பெரிய பெரிய காரணங்களுக்காகவும் தற்கொலை நிகழ்கிறது. உப்பு சப்பில்லாத ஒன்றுமில்லாத காரணங்களுக்காகவும் தற்கொலை சம்பவங்கள் நிகழ்கின்றன. பெரிய காரணம் என்று சொன்னால் ஒருவருக்கு நீண்ட நாள் வயிற்று வலி இருந்து கொண்டே இருக்கிறது, அல்லது ஒருவருக்கு நீண்ட நாள் தலைவலி இருந்து கொண்டே இருக்கிறது. நோய் நொடிகளின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒருவருக்கு கடன் தொல்லை, கடுமையான கடன் தொல்லை. லோன் எடுத்து வீடு கட்டினார், லோன் எடுத்து கார் வாங்கினார், எல்லாவற்றையும் அரசாங்கம் அல்லது வங்கி ஜப்தி செய்து விட்டது. அதனால் மீண்டு வர முடியாமல் அவர் கடனிலே மூழ்கி அதன் காரணமாக அந்த வலியை தாங்க முடியாமல், அந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த மாதிரிப்பட்ட காரணங்களாலும் தற்கொலை நிகழ்கிறது. அதே மாதிரி சாதாரண காரணங்கள், எனக்கு ஆங்கிலம் பேச தெரியவில்லை என்பதற்காக கூட தற்கொலை நிகழ்ந்திருக்கிறது. அப்படியும் சில மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
எல்லாம் செய்திகள், எல்லாரும் தெரிந்த செய்திகள். காதலில் தோல்வி என்ற காரணத்தினாலே தற்கொலை நிகழ்கிறது. ஆசிரியர் என்னை கண்டித்து விட்டார், எனக்கு அபராதம் விதித்து விட்டார் என்பதற்காக தற்கொலை. கணவன் என்னை திட்டிவிட்டான் என்பதற்காக மனைவி தற்கொலை. மனைவி என்னை அடித்து விட்டாள் என்பதற்காக கணவன் தற்கொலை. பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்பதில்லை என்பதற்காக பெற்றோர் விஷமறிந்து தற்கொலை என்று சாதாரணமாக உப்பு சப்பில்லாத ஒன்றுமில்லாத காரணங்களுக்காக எல்லாம் கூட இந்த தற்கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதில் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், வேதனைக்குரிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை இன்னும் அனுபவிக்க தொடங்காத இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த பிஞ்சு குழந்தைகள் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதை குறித்து கண்டிப்பாக நாம் ஆய்வு செய்தாக வேண்டும். நம்முடைய சமுதாயம் கவலைப்பட வேண்டும். நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஏன் துணிகிறாள்? சாவக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் வாழ்வதற்கு ஏன் வரவில்லை? வாழ்க்கைக்கு அந்த தைரியம் ஏன் பயன்படுத்தப்படவில்லை? அந்த குறைபாடு எங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் அத்தனை பேரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் ஒருத்தர் மேலே இன்னொருத்தரை கையை காட்டி நினைச்ச முடியாது, பேசாமல் இருந்து விட முடியாது. எல்லாருமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பெற்றோர் பொறுப்பேற்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உட்பட அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அதை வளர்த்து பக்குவப்படுத்தி ஒரு பொக்கிஷமாக பேணி வளர்த்து 3 வயது அல்லது 4 வயதை எட்டுகிற பொழுது எல்கேஜியில் கொண்டு சேர்க்கிறார்கள். அந்த எல்கேஜி பருவத்திலிருந்து கல்லூரி படிப்புக்கு செல்லுகின்ற வரை அந்த குழந்தை ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பள்ளிக்கூட நிர்வாகம் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள், இந்த பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான கல்வியை, என்ன மாதிரியான பாடத்திட்டத்தை வகுத்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த சமூகமும் கடமைப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது. பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கிறது. பள்ளிக்கூட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அதே மாதிரி சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது. எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது. எல்லாருமே தன்னுடைய பொறுப்பை குறித்து சிந்திக்க வேண்டும். மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருடைய பொறுப்புகளை குறித்து விசாரிப்பான். பெற்றோரிடத்தில் அல்லாஹ் விசாரணை செய்வான். சமூக மக்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை செய்வான். உன்னுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்தது, அதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார்களே, சமுதாயத்தை வழிநடத்த செல்லக்கூடிய அவருடைய நல நஷ்டங்களில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்களே, சமுதாய தலைவர்கள், சமுதாய நிர்வாகம், அவர்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் கேட்பான், மறுமையில் கேட்காமல் விடமாட்டான். எல்லாருமே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். இன்று எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். அவர்களுக்கு மன அழுத்தம் தரப்படுகிறது. நம்முடைய அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதவருக்கு மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் எளிதில் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இழந்து விடுகிறார்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம், திறன் அவரிடத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. ஓடிச்சாடி விளையாடுகிறார்கள், செல்போனில் மணிக்கணக்கில் பேசுகிறார்கள், காது ஜவ்வு கிளிய பேசுகிறார்கள், அசுர வேகத்தில் பைக்கில் செல்கிறார்கள். இப்படிப்பட்ட உற்சாகம், இப்படிப்பட்ட சுறுசுறுப்பு, இப்படிப்பட்ட தைரியம் இருக்கக்கூடிய இந்த மாணவ மாணவியரிடத்தில், இந்த பிள்ளைகளிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கோழைத்தனமான முடிவு எப்படி நிகழ்கிறது என்பதை குறித்து சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா சகோதரர்களே? சிந்திக்க வேண்டும். கவலையோடு சிந்திக்க வேண்டும். கவலைப்பட வேண்டும். அதற்காக கவலைப்பட வேண்டும். ஏன் நிகழ்கிறது? மன அழுத்தம் ஒரு இடத்திலிருந்து அல்ல, 4 பக்கத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் தரப்படுகிறது. எதனால் இந்த மன அழுத்தம் தரப்படுகிறது? என்னுடைய பிள்ளை இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும்,
அதற்கு அவன் நன்றாக படிக்க வேண்டும், கை நிறைய காசு சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு பெற்றோர் நினைக்கிறார்கள். பெற்றவர்கள் எண்ணுகிறார்கள், என்னுடைய பிள்ளை ஒரு உழைப்பாளியாக வரணும் அப்படிங்கிறது யதார்த்தமானது. என்னுடைய பிள்ளை சோம்பேறியாக இருக்கக்கூடாது, ஒரு வீரனாக இருக்க வேண்டும், உழைத்து வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும், கையேந்தக்கூடியவனாக இருக்கக்கூடாது என்று நினைப்பது என்பது யதார்த்தமானது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்மில் பல பேருடைய பெற்றோர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? என்னுடைய பையன், என்னுடைய குழந்தை இந்த பகுதியை நம்பர் 1 திகழ வேண்டும், எல்லாவற்றிலும் திறமை வாய்ந்தவனாக, எல்லாவற்றிலும் என்று சொன்னால் பணத்திலும் செல்வாக்கிலும் அந்தஸ்திலும் நம்பர் 1 இடத்தில் என்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும். குறிப்பாக படிப்பு விஷயத்தில் 100க்கு 100 செண்டம் எடுக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் அவர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்குதலை தருகிறார்கள், ஏகப்பட்ட நெருக்குதலை தருகிறார்கள். இதெல்லாம் நான்லாம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஏன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத தலைப்பு, சப்ஜெக்ட் இது. அதே சமயத்தில் ஒரு ரூமை போட்டு ஒரு ஏசியை உள்ளே வச்சு ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இருந்து டாக்டருங்கிற பேரில் ஒருத்தர் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அப்படியே வாயை பிளந்துட்டு கேட்பீங்க, அப்படி தானா? அவர் என்ன செய்வார்னா அந்த டைம் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரூபா கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அப்படிங்கிற சில ஆஸ்பத்திரி மருத்துவமனைகள் இருக்கிறது, கவுன்சிலிங் சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரிகள் இருக்கிறது. ரேட்டு காசு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பைசா ஏறிக்கிட்டே போகும், 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பைசா ஏறிக்கிட்டே போகும். அப்படியெல்லாம் மருத்துவம் நடத்துகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி, மற்ற ஆராய்ச்சியாளர்கள் எழுத்தாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரிதான், எல்லா செய்தியும் ஒன்று தான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான மன அழுத்தத்தை நீங்கள் தராதீர்கள் என்பதைத்தான் சொல்கிறார்கள். அப்போ பெற்றோர்கள் சுயநலத்திற்காக பிள்ளைகளை பலிகடாவாக்குகிறார்கள், பெற்றோர்கள் சுயநலத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளை பலிகடாவாக்குகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. 100க்கு 100 எடுக்கணும், 100 மார்க்கில் 5 மார்க்கு குறைஞ்சாலும் அவனுக்கு அன்னைக்கு அவ்வளவுதான். வீட்டில் பெரிய சண்டை நடைபெறுகிறது. எத்தனை வீடுகள் நடைபெறுகிறது தெரியுமா சகோதரர்களே? ஏன் 5 மார்க்கு குறைஞ்ச, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏன் வரல? அதனால் இப்போ பள்ளிக்கூடங்களில் ரேங்கே போடுறது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்ற காரணத்தில் ரேங்கே போடுறதில்லை, ஏன்னா கிரேடை போட்டு விடுறாங்க. A+, ஏன்னா இந்த மாதிரி நினைச்சாங்க, B+, C+ நினைச்சாங்க, கிரேடை போட்டுறாங்க, ரேங்கு கிடையாது. அப்போ நம்ம பிள்ளைகளிடத்தில் நம்முடைய பெற்றோர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் வரல, ஏன் செகண்ட் வந்த, ஏன் தேர்டு வந்த, ஏன் ஃபர்ஸ்ட் வரல என்று நினைச்சு அழுத்தம் கொடுக்கிறார்கள். இங்கிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே ஆசிரியருடைய தொல்லைகள் தாங்க முடியவில்லை. அவங்க நினைச்சாங்க ஏகப்பட்ட அழுத்தத்தை அந்த பிள்ளைகளுக்கு தருகிறார்கள். எதற்காக? அங்கே சுயநலம் ஒளிந்திருக்கிறது. நிர்வாகம் அவர்களை வற்புறுத்துகிறது, ஆசிரியர்களை நிர்வாகம் வற்புறுத்துகிறது. ஃபோர்ஸ் பண்ணுங்க, இன்னும் விரட்டி பிடிங்க, இன்னும் அழுத்தம் கொடுங்க, இவன் இப்படித்தான் இருப்பான், இவனை அழுத்தி பிடிக்கலன்னா விளையாடிக்கிட்டே இருப்பான், சரியா படிக்க மாட்டான், நம்ம ஸ்கூல் முதலிடத்தில் வராது. நம்ம ஸ்கூலு, நம்ம பள்ளிக்கூடம், நம்ம கல்வி ஸ்தாபனம் முதலிடத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? நம்முடைய ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் செண்டம் எடுக்க வேண்டும், 100க்கு 100 எடுக்க வேண்டும். அது எல்லா பிள்ளைகளும் எடுத்து காமிக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசை இருக்கிறது, பேராசை இருக்கிறது. ஆக அங்கேயும் நிர்வாகத்தின் மூலமாக அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதை தாண்டி சமூகத்திற்கு வருவோம். சமூகம் யாரை மதிக்கிறது? ஒரு நல்ல பையன் ஒருத்தர் இருக்கிறான், 5 நேரம் தொழுகை உள்ள வந்தான், நல்ல இபாதத்தாளி, நல்ல பெரிய தாடியெல்லாம் வச்சிருக்கிறான், நல்ல குணமுள்ள பையன், அவனை சமூகம் மதிக்கிறதா? சமூகம் யாரை தூக்கி பிடிக்கிறது, யாரை மதிக்கிறது? இவன் நல்ல ஹை ஜாப்பில் இருக்கிறானோ, நல்ல பொசிஷனில் இருக்கிறான, வெளிநாட்டில் வேலை, மாப்பிள்ளை அப்படிதான் இன்னைக்கு தேடப்படுகிறது. என்ன பேரை சொல்லி தேடுறாங்க? வெளிநாட்டு மாப்பிள்ளை, அவன் என்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்லை, நல்ல பொசிஷனில் இருக்கணும், வெளிநாட்டில் போய் நல்ல பொசிஷனில் இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்பில் இருந்து கை நிறைய காசு சம்பாதிக்கணும். அப்படிப்பட்டவர்களைத்தான் இந்த சமூகம் மதிக்கிறது. அப்படி என்றால் இந்த சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறதா இல்லையா சகோதரர்களே? என்னுடைய கேள்வி நியாயமான கேள்வி சகோதரர்களே. இந்த கோபம் நியாயமான கோபம். இது நாம் ஸ்டேட்டஸ் என்று ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறோம். என்ன ஸ்டேட்டஸ் இது? எந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்? ஒரு முஸ்லிமுடைய பார்வையில் நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள அப்படின்னா யாரிடத்தில் இறைச்சம் இருக்கிறதோ, யாரிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை வலுவாக இருக்கிறதோ, ஈமானிய உணர்வு யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவன் தான் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறான். நாம் நம்முடைய பார்வையில் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் சொல்லி யாரை மதிக்கிறோம், யாரை பார்க்கிறோம் என்று சொன்னால்
யார் காசு பணத்தோட கை நிறைய சம்பளம் வாங்கி நல்ல பொசிஷனில் இருக்கிறானோ அவன் தான் ஸ்டேட்டஸோட இருக்கிறான் அப்படின்றான். அப்போ சமூகத்திற்கும் இந்த பிள்ளைகள் இந்த மாதிரிப்பட்ட தப்பான முடிவுகளை எடுப்பதற்கு பொறுப்பு இருக்கிறது. சமூகமும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆக எல்லாரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இதற்கு பின்னால் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. இதையெல்லாம் களைய வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. எல்லா பிள்ளைகளுக்கு உள்ளேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திறமையை ஒளித்து வைத்திருக்கிறான். எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் திறமை வரும். அவங்களை அப்படியே வளர விட்டோம் அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையோடு இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வெளியே வருவார்கள். ஒரு நேரத்தில் அந்த திறமை வெளிப்படாவிட்டாலும் கூட இன்னொரு நேரத்தில் ஒரு திறமை கண்டிப்பாக வெளிப்படும். அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். நம்மிடத்தில் நிறைய நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயின்றிருக்கிறார்கள். சில மாணவர்கள் படிக்கக்கூடிய காலத்தில் சோம்பேறிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு பேசவே வராது. அவர்களுக்கு மேடை ஏறி பேசுவதற்கே முடியாது. அந்த அளவிற்கு இயலாத நிலைமையில் இருந்தார்கள். படிப்பே ஏறாது. ஆனால் இன்றைக்கு நம்மை விட சிறப்பான முறையில் பேசுகிறார்கள். மேடை ஏறி பேசுகிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருகிறது. வெளிநாட்டு வாய்ப்புகள் உட்பட வாய்ப்புகள் அவர்களுக்கு தேடி வருகிறது. வாங்க இங்கே வாங்க. அவருக்கு ஷெட்யூல்டு போடுறதுக்கு டைம் கிடையாது. அந்த அளவிற்கு நிறைய மாணவர்கள் மாறியிருக்கிறார்கள். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கும்போது மாறி அல்ல, பிள்ளைகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். வளர்ப்பில் அவங்களுடைய தன்மைகள், அவருடைய குணங்களில், திறமைகளில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா பிள்ளைகளும் திறமை உள்ளவர்கள் தான். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? திணிக்கக்கூடாது. ஒரு அறிஞர் சொல்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பை கொடுங்கள், உங்கள் எண்ணங்களை அவர்களிடத்தில் விதைக்காதீர்கள், அவர்களை அவர்களுடைய எண்ணங்களோடு வாழ விடுங்கள் என்று சொல்கிறார். நீ அன்பை கொடுப்பா, அவன் என்ன கேட்குறான்னு அதை கொடு. உன் எண்ணத்தை, உன் விருப்பத்தை, உன் ஆசையை அவன் போட்டு திணிக்காத. அப்படி திணிக்கும் போது இயல்பாகவே பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே காணாமல் போய்விடுகிறது. அப்படி காணாமல் போய்விடுகிற பொழுது ஒரு பிரச்சனை அவர்களால் எதிர்கொள்ள முடியாத போது இப்படிப்பட்ட தற்கொலை முடிவுகள் அங்கே நினைச்சாங்க எடுத்துக்கொள்கிறார்கள். பிள்ளைகளுக்கு நாம் தைரியத்தை ஊட்ட வேண்டும், தன்னம்பிக்கை வளர்க்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு யதார்த்தங்களை புரிய வைக்க வேண்டும். அவர்களை ஒரு முஸ்லீமாக, உண்மையான முஸ்லீமாக வளர்க்க வேண்டும். உண்மையான முஸ்லீமாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? குர்ஆனோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். குர்ஆன் தன்னம்பிக்கை ஊட்டுகிறது. தன்னம்பிக்கையை பற்றி குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது சகோதரர்களே. அல்லாஹ் ரசூலுக்கு தன்னம்பிக்கை போதிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற பாருங்க, வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களை நாம் தீயதை கொண்டும் சோதிப்போம், நல்லதை கொண்டும் சோதிப்போம். ரெண்டும் வாழ்க்கையில் வரும். யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுடைய வசனம் இன்னும் சொல்ல போனால் முதல்ல அல்லாஹ் எதைத்தான் சொல்கிறான்? ஷர்ரை பற்றி தான் பேசுகிறான். வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி, ஷர்ரையும் ஹைரையும் கொடுத்து உங்களை நாம் சோதிப்போம். இலைனா துர்ஜவுன், கடைசியில் இந்த சோதனைகள்லாம் தாண்டி கடந்து நம்மிடத்தில் தான் நீங்கள் வந்து சேர வேண்டும். அப்போ ஜட்ஜ்மெண்ட் காத்திருக்கிறது, அப்போது தீர்ப்பு காத்திருக்கிறது. அதனால் இந்த நல்லது கெட்டதுகளுக்கு மத்தியில் உங்களை நீங்கள் பழக்கி கொண்டு, தயார்படுத்தி கொண்டு, பக்குவப்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? அறிவுரை சொல்கிறான். ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே இணைந்தது தான் வாழ்க்கை என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். எப்போ பார்த்தாலும் நம்பர் ஒன்லேயே வரணும், எப்போ பார்த்தாலும் 100க்கு 100 எடுக்கணும், எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட் ரேங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கை கிடையாது. அது யதார்த்தத்திற்கு மாற்றமானது. ஒரு தடவை ஜெயிப்பா, ஒரு தடவை தோப்பா, செமஸ்டரில் ஒரு பேப்பர் போகும், சில சமயம் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடுவா, விட்டு தள்ளு. பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். செமஸ்டர் ஒரு பேப்பர் போயிட்டா அதுக்கு என்ன? இப்போ அதுக்கு என்னன்னு கேட்குறேன். இவன் எங்கே வரைக்கும் யோசிக்கிறான் தெரியுமா? கேம்பஸ் இன்டர்வியூக்கு போயிடுறான். திடீர்னு இங்கேருந்து எங்கே போயிடுறான்? கேம்பஸ் இன்டர்வியூக்கு. கேம்பஸ் இன்டர்வியூவில் வரும்போது பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து வரும்போது பார்ப்பான், எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருக்கானா, பாஸ் பண்ணியிருக்கானா பார்ப்பான். ஏதோ ஒரு பேப்பரில் மிஸ் ஆகிருந்தோன்னா என்ன செய்வான்? ரிஜெக்ட் பண்ணிடுவான். என்ன நினைச்சான்? அங்கே வரைக்கும் போய் சிந்திக்கிறான். வாங்கையிலே இருக்குது, வாங்கையிலே இருக்குது, இல்லை யார் கையில் இருக்குது? அல்லாஹ் கையில் இருக்குது. அல்லாஹ் ஒருத்தன் என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? ரிஸ்க்கு தரக்கூடியவன் யாரு? அந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ரிஸ்க்கு தரக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். ஏன் கவலைப்படணும்னு கேட்குறேன்? உன் உசிறு உன் உடலில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு ரிஸ்க்கு தரக்கூடிய, ஆகாரம் தரக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வுடையது, கவலைப்படாதே என்று பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு
ஏமில் அரியர் விட்ட 2 அரியர் விட்ட என்ன நினச்சி அவன் பிடிச்சி வாங்குறது ஆட்டி எடுக்கிறது. அங்கே போனா ஸ்கூல் காலேஜில் போனா அங்கே திட்டு, இங்கே வந்தா இங்கே திட்டு, அவன் எங்கே போவான்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? எதை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறோம்? பணத்தாசையை ஊட்டி வளர்க்கிறோம், சுயநலத்திற்காக வளர்க்கிறோம். பிள்ளைகளுக்கு அன்பை மட்டும்தான் நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லலாம், ஆனால் திணிப்பு செய்யக்கூடாது. அவர்களுக்கு சில விருப்பங்கள் இருக்கிறது, ஆசைகள் இருக்கிறது, கனவுகள் இருக்கிறது. அந்த கனவுகள் மெய்ப்பட வேண்டும், ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரோடு இணைந்து செல்ல வேண்டும். 2 சேர்ந்ததா தோத்துறியப்ப பரவாயில்ல, இன்ஷால்லா அடுத்தல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லணும். நம்மள தோத்த பிடிச்சி விரட்டு வாங்குறது. அவன் தோல்வி வரக்கூடாத ஒருத்தனுடைய வாழ்க்கையில். நீ ஒரு வியாபாரியாக இருக்கிற, நீ ஒரு டாக்டராக இருக்கலாம், நீ ஒரு என்ஜினியராக இருக்கலாம், உன்னுடைய தொழிலில் ஒரு காலம் தப்பே வந்தது இல்லையா? உன் பிள்ளைகிட்ட மாத்திரம் தப்பு வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குற நீ எத்தனை தடவை தப்பு பண்ணியிருக்கிற? டாக்டராக இருக்கும்போது எத்தனை தடவை தப்பாக வைத்தியம் பண்ணியிருக்கிற? இன்ஜினியராக இருக்கும்போது எத்தனை தடவை தப்பான முறையில் கட்டணம் கட்டியிருக்கிற? நீ நடந்திருக்குதா இல்லையா? தப்பான முறையில் முடிவு எடுத்திருக்கிறியா இல்லையா? ஆசிரியராக இருக்கும்போது எத்தனை தடவை தப்பாக பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிற? உன் வாழ்க்கையில் தப்பு வரலையா? உன் வாழ்க்கையில் தப்பு வரும்போது உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் தப்பு வரக்கூடாது? அப்படியே சிந்திக்கிறது இல்லை. 2ம் சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அந்த யதார்த்தத்தை சொல்லித்தர வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, வநபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நல்லது கெட்டது 2ஐயும் கூட நாம் என்ன செய்வோம்? உங்களை சோதிப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், 2 ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். 2க்கும் ஏற்றது மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்? பழக்கப்படுத்த வேண்டும். ஒரு முயற்சியில் இறங்குறான், அதில் அவனால் வின் பண்ண முடியலை, ஜெயிக்க முடியலை, நிலைக்க முடியலை, தோத்து போயிடுறான் அப்படின்னா அவனுக்கு சொல்லிக் கொடு, அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லிக் கொடு. குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கில். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே நீர் கூறுவீராக, லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்கு நடக்க வேண்டும் என்று எதை எழுதி வைத்திருக்கிறான் அதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தை இது. இந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தந்திருக்கிறோமா? பெற்றோர்களே சிந்தித்து பாருங்கள். குல் யுஸீபனா, இதெல்லாம் பிள்ளைகளிடத்தில் தைரியத்தை, தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய வார்த்தைகள், இது வலிமையான வார்த்தைகள். இது லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்கு விதித்ததை தவிர வேறொன்றுமே நமக்கு ஏற்படாது. ஹுவ மௌலானா, அவன் தான் நம்முடைய எஜமானன். நமக்கு என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கக்கூடாது என்பதை இறைவன் தான் தீர்மானிக்கிறான். நம்முடைய கையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம முயற்சி பண்ணுவோம், அவ்வளோதான். ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட நாம் என்ன செய்வோம்னா ஒரு முயற்சியில் இறங்குவோம். அது நடக்கிறது நடக்காது யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நடக்காவிட்டால் இன்னால் இல்லா, முடிஞ்சது. நடந்தாலும் அல்லாஹ்வை நினைப்போம், நடக்காவிட்டாலும் அல்லாஹ்வை நினைப்போம். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்ற பாருங்க, வமா மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் கப்லி அன் நப்ரஅஹா இன்ன ذلك அலா அல்லாஹ் யஸீர். குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது, உங்களுடைய இந்த பூமியில், நீங்கள் வசிக்கக்கூடிய இந்த பூமியில் எந்த சோதனை ஏற்பட்டாலும் சரிதான். வமா மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி, இந்த பூமியில எந்த சோதனை உங்களுக்கு ஏற்பட்டாலும், வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், உங்கள் சொந்த வாழ்க்கையில் எந்த சோதனை ஏற்பட்டாலும் சரிதான். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற பகுதியில் எந்த சோதனை வந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி, அது ஏற்கனவே நாம் திட்டமிட்டு நடக்கக்கூடியது. அல்லாஹ் சொல்றான், இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா, அந்த சோதனையை, அந்த துன்பத்தை, அந்த தோல்வியை நிகழ்த்துவதற்கு முன்னதாகவே அதை நம்ம ஏற்கனவே அளிச்சிருக்கிறோம், பதிவேட்டில் எழுதி பதிவு செய்து வைத்திருக்கிறோம். இன்ன ذلك அலா அல்லாஹ் யஸீர், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். அது முன்னால் எழுதி வச்சாச்சு. நீ தோத்து போயிருவ அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது. அப்புறம் ஏன் நீ தலைகள் நிற்கிற? நீ ஏன் வருத்தப்படணும்? அல்லாஹ் எழுதின ஒரு விஷயத்திற்காக நீ ஏன் வருத்தப்பட வேண்டும்? ஏன் கவலை கொள்ள வேண்டும்? ஏன் தவறான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் என்ன செய்யணும்? இந்த தன்னம்பிக்கையை ஊட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல் முஃமினுல் கவிய்யு கைரும் வ ஹப்ப இலல்லாஹி மினல் முஃமினில் லைஃப். 2 மூமின் இருக்கிறான், 2 முஸ்லீம் இருக்கிறான். ஒருத்தன் தைரியம் இல்லாதவன், இன்னொருத்தன் தைரியம் உள்ளவன், எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை உள்ளவன்.
எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை உள்ள அந்த முஸ்லீம் இருக்கிறானே, எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நெஞ்சுறுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இருக்கிறானே, அவன் தைரியம் இல்லாத முஸ்லீமை விட மிகச்சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு ரொம்ப மஹப்பத்தானவன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எதையும் தாங்கும் துணிச்சல் கொண்ட ஒரு முஸ்லீம், தாங்கக்கூடிய வலிமை இல்லாத ஒரு முஸ்லீம் இருக்கிறானே, அவனை விட சிறந்தவன் அல்லாஹ்வுடைய பார்வையில். வஃபீ குல்லின் கைரும். ஆனால் ரெண்டு பேர்ட்டையும் நன்மை இருக்கத்தான் செய்யுது, ரெண்டு பேர்ட்டையும் இஸ்லாம் இருக்கு. ஆனால் இவட்ட கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. அதனால் அல்லாஹ் நினைச்சான், அவனை கூடுதலாக நேசிக்கிறான். வீரம், தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை அவனிடத்தில் கூடுதலாக இருக்கு. அப்படிங்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நினைச்சான், ஸ்பெஷலாக நேசிக்கிறான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஸ்தஈன் பில்லாஹி இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக் இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக். உனக்கு எது எது நன்மையை தரும் என்று நீ நம்புகிறாயோ அதை செய்வதில் நீ ஆர்வம் காட்டு. படிக்கிறியா, படிச்சுக்கோ. தொழில் செய்றியா, தொழில் செஞ்சுக்கோ. ஜாப்புக்கு போறியா, போய்க்கோ. என்ன செய்ய வேண்டும் என்று மார்க்கம் அனுமதித்த எதை செய்ய வேண்டும் நீ ஆசைப்படுகிறாயோ அதில் தாராளமாக இறங்கு, ஆசைப்படு, ஆர்வப்படு. வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. வலா தாஜிஸ், கோழையா சோர்ந்து போய் உட்கார்ந்துராத. வஇன் அஸாபக ஷையுன், ஒருவேளை நீ எதிர்பார்த்து நடக்கவில்லை என்று சொன்னால், ஒரு விஷயத்தில் இறங்கி, ஒரு படிப்பில் இறங்கி, ஒரு தொழிலில் இறங்கி, ஒரு வியாபாரத்தில் இறங்கி, நீ ஆசைப்பட்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த விஷயத்தில் இறங்கி அது நடக்காமல் போய்விட்டது என்று சொன்னால், ஃபலா தக்குல் லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா, நான் இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, என்ன நிச்சயாத, புலம்புறதை நிறுத்து. நீ நினைத்தது நடக்கவில்லை என்று சொன்னால், இறங்கி நீ நினைத்தது நடக்கவில்லை என்று சொன்னால், நடக்காமல் போனதை எண்ணி நீ புலம்புறதை நிறுத்து. ஏனென்று சொன்னால் புலம்புவது என்பது ஷைத்தானுடைய வாசலை திறந்து விடுகிறது. அபுவாபு ஷைத்தான் என்று சொன்னார்கள். இந்த லவ் என்ற வார்த்தை இருக்கிறது, லவ்னு அரபியில், இங்கிலீஷ் லவ் கிடையாது. அதை நான் இன்ஷா அல்லாஹ் ரெண்டாவது சொல்லுவார். இந்த அரபியில் இருக்கக்கூடிய லவ் என்ற வார்த்தை இருக்கிறதே, அது புலம்பலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த புலம்புறது இருக்கே, அப்படி செய்துட்டேனே, இப்படி செய்துட்டேனே, அப்படி செய்தமில்லையே, இப்படி செய்தமில்லையே, அந்த ஆஸ்பத்திரிக்கு போனமில்லையே, இந்த ஆஸ்பத்திரிக்கு போனமில்லையே என்றெல்லாம் புலம்பக்கூடிய அந்த புலம்பலுக்குத்தான் அரபியில் லவ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த லவ்ங்கிற வார்த்தை இருக்க, அது ஷைத்தானுடைய வாசலைத்தான் திறந்து விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசமான முடிவைத்தான் தரும். உனக்கு அல்லாஹ் இருக்கிறான்பா, அப்படி இருக்குமே நீ ஏன் கவலைப்படுற, வருத்தப்படுற என்று அழகான முறையில் ரசூலுல்லாஹ் நினைக்கிற நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு அறிவுரை சொல்கிறார்கள். ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மன அழுத்தத்தை தரக்கூடாது. பெற்றோராக இருந்தாலும் சரி, கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள், பள்ளிக்கூட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த சமூகமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அழுத்தத்தை தரக்கூடாது. நம்முடைய ஆசைகள், நம்முடைய கனவுகளை அவங்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது, திணிக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை தானாக வளரும். தன்னம்பிக்கை, தைரியத்தை ஊட்ட வேண்டும். அவங்க ஏதோ கஷ்டத்தில் நிற்கிறாங்களா, அவங்களுக்கு நினைச்ச ஆறுதலை சொல்ல வேண்டும். நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோமாங்க, நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோமா? முதல்ல பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதே கிடையாது. அவன் செல்ஃபோனோட பேசிகிட்டு இருக்கிறான், நம்ம உட்காந்து டிவியோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதான் நடக்குது, எல்லா வீட்லையும் அதான் நடக்குது. பிள்ளை செல்ஃபோனோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான், அதுதான் அவனுக்கு உமாவும் அப்பாவும். நாம் யாரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், டிவியோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாமே யாரு தான், அந்த டிவி தான். அதுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கிறோம். நமக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் கேப் விழுந்து விட்டது, இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. நாம் பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும். அவருடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும். அவருடைய பிரச்சனைகளில் ஆர்வம் காட்ட வேண்டும். அவருடைய பிரச்சனை என்னப்பா, ஏன்பா இந்த மாதிரி இருக்கிற, உனக்கு என்ன ஆச்சுது என்று அவங்கள்ட்ட நினைச்சு நாம ஆறுதலா, ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு நண்பனை போல, ஒரு தோழனை போல அவரிடத்தில் நெருங்கி பழகி அவருடைய கூடுதல் குறைவு என்ன, அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது, பிரச்சனை என்ன என்பதை கேட்டு அறிய வேண்டும், அதற்கு தீர்வு சொல்ல வேண்டும். நாம தான் நெருங்கி போகிறதே இல்லையே, பழகிறதே இல்லையே. வெளியிலேருந்து வாரான் ஒரு ஆணோ பெண்ணோ, மாணவனோ மாணவியோ, பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போயிட்டு வாரான், நேரம் ரூமில் கொண்டு பேக்க போடுறான், ரூமை சாத்தினா உள்ள என்ன நடக்குன்னே தெரியாது. இதான் நடக்குது. அம்மா காரி காஃபி வச்சுட்டு நினைச்சிடா, கதவை தட்டுறா, டொக்கு டொக்குன்னு தட்டுறா. இப்படி யாருடைய தவறு இது? ஆரம்பத்திலேருந்தே அப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கவில்லை. ஆரம்பத்திலிருந்தே நமக்கு மத்தியில், அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே தூரம் ஏற்பட்டு விட்டது. அந்த தூரத்தை குறைக்க வேண்டும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இன்னைக்கு போனியப்பா ஸ்கூலில் என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி இருக்குது, என்ன விஷயம் கேட்க வேண்டும். ஒரு தடவை கேட்டால் சொல்ல மாட்டான், 2 தடவை கேட்டால் சொல்ல மாட்டான், 3 தடவை கேட்டால் சொல்லுவான். பொம்பளை பிள்ளைய இருந்தால் அழுதுரும். பிரச்சனைக்கு தீர்வு சொல்லலாம். நம்ம பேசுகிறதே இல்லையே, பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதே இல்லையே.
நாம் அழுகுறதை பேசுறது எல்லாம் எப்போ அப்படின்னா சுருக்க கயிறு ஏறியதற்கு பிறகு பிணமாக கிடக்கும் போது தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளிடத்தில். உயிரோடு இருக்கிற பொழுது அந்த பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு நமக்கு நேரமில்லை, காலமில்லை. வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த பிள்ளையுடைய கழுத்தில் சுருக்கு கயிறு ஏறி பிணமாக போனதற்கு பிறகுதான் பிள்ளைகளிடத்தில் வந்து உட்கார்ந்து அழுது கண்ணீரை விட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் மனிதர்கள் தானா? நாமெல்லாம் முஸ்லிம்கள் தானா? சகோதரர்களே, எண்ணி பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? உண்மையான முஸ்லிமாக வளர்க்க வேண்டும். தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனை கற்றுக் கொடுத்தாலே போதுமானது. வேறு ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனை படிக்க சொல்லுங்கள், குர்ஆனை கையில் கொடுங்கள். நீங்கள் உட்கார்ந்து முதல்ல படிங்க. நீங்க உட்கார்ந்து பிள்ளைகளுடைய காதில் விழுற மாதிரி சத்தமா படிங்க. அவங்க படிப்பாங்க, குர்ஆனை படிப்பார்கள், உணர்வார்கள், திருந்துவார்கள். இது நான் பெற்றோருக்கும் சமூகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி. அடுத்ததாக பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுடைய பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உங்களிடத்தில் எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது பெற்றோர்களை பொறுத்தவரையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியிலே சொல்கிறார்கள், அந்த வ மாலுக்கல் அபீக் என்று சொல்கிறார்கள். ஒரு மகனை பார்த்து சொல்கிறார்கள், அந்த வ மாலுக்கல் அபீக்க, நீயும் நீ சம்பாதித்த சொத்துக்களும் உன்னுடைய தகப்பனுக்கு சொந்தமானது என்று சொல்கிறார்கள். யாரை பார்த்து சொல்கிறார்கள்? மகனை பார்த்து சொல்கிறார்கள். நீயும் நீ சம்பாதித்த சொத்துக்களும் யாருக்குரியது? உன்னை பெற்றெடுத்தானே தகப்பன், அவனுக்குரியது. உன்கிட்ட கேட்டுதான் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்முடைய தாய் தகப்பனுக்கு உரிமை இருக்கிறது. 2 வார்த்தை பேசிட்டா இப்போ என்ன? 2 வார்த்தை சத்தம் போட்டு கடிந்து பேசிட்டா என்ன? அதுக்கு கூட உரிமை இல்லையா அவங்களுக்கு? அன்பார்ந்த பிள்ளைகளே, குழந்தைகளை, மாணவ மாணவியர்களே, உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். உங்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள், வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள், உங்களுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார்கள். உங்களுடைய ஆசைகளை, கனவுகளை நிறைவேற்றுவதில் அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய நலனில் அக்கறை கொள்வதைப் போல வேறு யாராவது அக்கறை கொள்ள முடியுமா சகோதரர்களை? எண்ணி பாருங்கள். இல்லை, அவர்களை மீறி உங்களுடைய நலனில் வேறு யாரும் அக்கறை கொள்ள முடியாது. அந்த உரிமையில் அந்த அக்கறையில் 1-2 வார்த்தை கூடுதலாக பேசிட்டா அதை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். நம்முடைய வாப்பா பேசிட்டாரு, நம்முடைய உம்மா பேசிட்டா, அது நம்முடைய நன்மைக்குத்தான் என்று அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் நினைச்சு நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், எதிர்மறையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய நன்மைக்காகத்தான் நம்முடைய பேரண்ட்ஸ், நம்முடைய பெற்றோர்கள் உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள். அவருடைய முயற்சி, அர்ப்பணிப்பு எல்லாமே அதற்காகத்தான். இன்னைக்கு கடல் கடந்து போய் உட்காந்து சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, பல பேரை பார்க்குறேன். இன்னைக்கு கடல் கடந்து போய் உட்காந்து சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, நல்ல நஷ்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை, தகப்பன் இறந்து போய் விட்டா கூட அவனுடைய ஜனாசால கூட பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத அளவிற்கு போய் கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறார்களே. பெரும்பாலானவர்கள் யாருக்காக சம்பாதிக்கிறார்கள்? உங்களுக்காகத்தான் சம்பாதிக்கிறார்கள். இந்த பிள்ளைகளாகி நீங்கள் இருக்கிறீர்களே, நீங்கள் ஒரு நல்ல உயர்வான நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் மேலே ஆர்வம் கொண்டு, உங்கள் மேலே ஆசை கொண்டு, உங்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்கள் அந்த கஷ்டங்களை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு இந்த உரிமை கூட இல்லையா? 4 வார்த்தை உங்களை கடிந்து பேசக்கூடாதா? அதையும் தப்பாக எடுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் நன்மைக்காக என்று நீங்கள் நினைச்சிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது செய்தி என்று சொன்னால், தற்கொலை என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையில் மிக மிக மோசமான ஒரு பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் அதை கடுமையாக கண்டிக்கிறான். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள், தற்கொலை கூடாது என்று தெளிவாகவே குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டவருக்காக ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டது கிடையாது. யார் தற்கொலை செய்து கொண்டாரோ அவருடைய ஜனாசா தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் இந்த ஜனாசா தொழுகையில் பங்கெடுக்க மாட்டேன், நீங்கள் வேண்டுமானால் தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் விலகி சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அந்த ஜனாசாவுக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கிய நிலை அது, எவ்வளவு பெரிய பாவகரமான காரியமாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த மாதிரிப்பட்ட மோசமான முடிவை எடுக்கக்கூடியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தற்கொலை செய்து கொண்டவனுக்கு மறுமையில் என்ன தண்டனை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஆயுதத்தின் மூலமாக அவன் தற்கொலை செய்து கொண்டானோ, எந்த உபாயத்தை பயன்படுத்தி அவன் தற்கொலை செய்து கொண்டானோ, அதுதான் மறுமையில் அவனுக்கு தண்டனை. உதாரணமாக, ஒருவன் ஆயுதத்தால் துப்பாக்கியில் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டால் மறுமையில் அவன் என்ன செய்வான்? திரும்ப திரும்ப தன்னால் துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டே இருப்பான். அதுதான் அவனுக்கு பனிஷ்மெண்ட். கத்தியால் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டால் திரும்ப திரும்ப என்ன செய்வான்? மறுமையில் கத்தியால் அறுத்துக்கிட்டே இருப்பான், கழுத்தை அறுத்துக்கிட்டே இருப்பான். அது மாதிரி மேலே இருந்து கீழே விழுந்து
இந்த மலையிலிருந்து கீழே விழுறானா இல்லையா, தற்கொலை பாறைலாம் சொல்கிறானா இல்லையா, மேலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டால் மறுமையில் அதே மாதிரி தான் மேலிருந்து கீழே விழுந்து என்ன செய்வான், அப்படிப்பட்ட ஆதாபை சந்தித்து கொண்டிருப்பான். விஷத்தை அறிந்து தற்கொலை செய்து கொண்டால் அவன் தொடர்ந்து மறுமையில் விஷத்தை அறிந்துக்கிட்டே இருப்பான். சுருக்கு கயிறு போட்டு தற்கொலை செய்து கொண்டால் அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டை மறுமையில் அவன் சந்தித்துக் கொண்டே இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே இந்த உலகத்திலே அந்த ஜனாசாவுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போய்விடுகிறது. ஒருவன் தற்கொலையால் இறந்து போய்விடுகிறான் என்று சொன்னால் மறுமையில் அவனுக்கு மதிப்பில்லை, இந்த உலகத்திலே இந்த ஜனாசாவுக்கு மதிப்பில்லை. அந்த ஜனாசாவுக்கு மதிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மார்ச்சுவரிக்கு செல்ல வேண்டும், பிண அறைக்கு செல்ல வேண்டும். பிண அறைக்கு சென்று அந்த ஜனாசாவை பாருங்கள். இங்கே ஒருத்தர் நல்ல முறையில் இயற்கையான முறையில் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் அவரை எந்த அளவுக்கு கண்ணியமான முறையில் நம்ம அடக்கம் பண்ணுறோம். அவர் என்ன செய்கிறோம், அழகான முறையில் உயிரோடு இருக்கக்கூடியவரை கூட நம்ம அப்படி குளிப்பாட்ட மாட்டோம். அந்த அளவிற்கு கண்ணியமான முறையில் மையத்துக்கு வலிச்சிடக்கூடாது, காயம் பற்றக்கூடாது, கீரல் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மெதுவாக எடுத்து கொண்டு போய் வச்சு உடலை முழுவதுமாக திறந்து விடாமல் மறைவான இடங்களை எல்லாம் பார்க்காமல் மூடி மூடி பொத்தி பொத்தி வைத்து ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள் என்று தனித்தனியாக வைத்து மரியாதையான முறையில் கண்ணியமான முறையில் குளிப்பாட்டி கஃன் செய்து அழகான முறையில் கபூரில் கொண்டு அவன் என்ன செய்கிறோம், கூட்டத்தோடு போய் வைத்து என்ன செய்கிறோம், துஆ செய்து விட்டு வருகிறோம். இந்த நிலை மார்ச்சுவரியில் நடக்குமா, பிண அறையில் நடக்குமா? நிச்சயமா நடக்காது. அங்கே ஆணு பெண்ணு டீனேஜ் பருவ வயசு அடைஞ்சாலும் சரி அடையாமல் போனாலும் சரி எல்லாமே ஒன்று தான். அங்கே போய் பார்த்தா தெரியும். நான் பார்க்கல, பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். பிண அறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பர் என்னிடத்தில் சொன்ன செய்தி இது. அங்கே பிண அறையில் ஒரு பிணம் கிடப்பது ஒன்றுதான், ஒரு குப்பை தொட்டியில் கிடப்பது ஒன்றுதான். தற்கொலை செய்து கொண்டு மரணமாகக்கூடிய ஒரு பிணம், ஒரு ஜனாசா பிண அறையில் கிடப்பது ஒன்றுதான், குப்பை தொட்டியில் கிடப்பது ஒன்றுதான். அங்கே எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஆணு பெண்ணு அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் ட்ரெஸ்ஸை முழுக்க அப்புறப்படுத்தி அப்படி நினைச்சுருவா போட்டிருப்பாங்க. நம்ம தான் போய் நினைச்சணும், குளிப்பாட்ட முடியாது, எல்லாம் கீறி கிழிச்சு போட்டிருப்பான். கீறி கிழிச்சு போட்டிருப்பான். கோணி பையை தச்சது மாதிரி, பை இருக்குதா இல்லையா, சாக்கு பையை தச்சது மாதிரி கோணி ஊசி வச்சு நினைச்சிருப்பான். பெரிய பெரிய ஊசியை வச்சு பெரிய பெரிய தையலா போட்டு நினைச்சு தச்சு வச்சிருப்பான். ரத்தம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். குளிப்பாட்ட முடியுமா? எத்தனை பக்கெட்டை நீங்கள் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டாலும் அந்த ரத்தம் நிற்காது, வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். குளிப்பாட்ட முடியாது. தொலை வைக்க முடியுமா? நிம்மதியாட்டு தொலை வைக்க முடியுமா? முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மரியாதை குறைவு என்பது இப்படிப்பட்ட தற்கொலை ஜனாசாக்களுக்கு இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுகின்றார். அப்போ மறுமையில் எந்த நிலைமை என்பதை அன்பார்ந்த சகோதரர்கள் எண்ணி பாருங்கள். ஆக இந்த ஜும்மானுடைய ஃபுத்வானுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இளைஞர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்று நடைபெறக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய பெரும்பகுதி தற்கொலைகள் எத்தனை செய்திகளை சொல்லி மறைத்தாலும் கூட உண்மை அதுதான். காதல் தோல்வி என்ற பெயரில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தவறான தொடர்பு, கள்ள தொடர்பு என்ற பெயரில் தான் அத்தனை தற்கொலை சாவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. காதல் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காதல் என்பது இன்றைய இளைஞருடைய பார்வையில் விபச்சாரத்திற்கு சமமானது. விபச்சாரம் அது. காதல் என்ற வார்த்தை நல்ல வார்த்தை, ஆனால் அது இளைஞர்களால் எப்படி பார்க்கப்படுகிறது, இன்றைய ஊடகம் எப்படி அது காட்டுகிறது என்று சொன்னால் விபச்சாரம் அது. விபச்சாரம் தான் காதல் என்ற போரையில் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், கலிமா சொல்கிறேன், ஏனைய எல்லா கடமைகள் நிறைவேற்றுகிறேன், ஆனால் விபச்சாரம் செய்வதற்கு மட்டும் எனக்கு சலுகை தாருங்கள் என்று கேட்டார். சுப்ஹானல்லாஹ். விபச்சாரம் செய்வதற்கு மட்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்தார்கள். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அவரை கடிந்து கொண்டார்கள், அவரை விரட்டினார்கள், அப்புறப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி அவரை இங்கே அனுப்பியுங்கள் என்று சொன்னார்கள். பக்கத்திலே கூப்பிட்டு அமர வைத்து அவருக்கு அறிவுரை சொன்னார்கள். இப்படி உனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கான அனுமதி கேட்குறியப்பா, இதை உன் தாய்க்கு நீ விரும்புவியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது எப்படி நான் விரும்புவேன்? நீ மட்டும் இல்லை, யாருமே இதை விரும்ப மாட்டாங்க. சரி, உன் மகளுக்கு இதை நீ விரும்புவியா? உன் மகன் விபச்சாரத்தில் ஈடுபடுறதை நீ விரும்புவியா? அது எப்படி நான் விரும்புவேன்? நீ மட்டுமில்லை, யாருமே விரும்ப மாட்டாங்க. உன் சகோதரிக்கு இல்லை, உன் மாமிக்கு இல்லை, உன் சின்னமாக்கு இல்லை, அப்போ நீ மாத்திரம் எப்படிப்பா செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உன் தாய் செய்தால் உனக்கு பிடிக்காது, சகோதரி செய்தால், மகள் செய்தால், சின்னம்மா செய்தால், மாமி செய்தால் இதெல்லாம் பிடிக்காது உனக்கு. அவங்கெல்லாம் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ நீ மாத்திரம் ஒழுக்கம் இல்லாமல் விபச்சாரத்தில் இருக்கலாமா?
அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மார்பின் மீது கையை வைத்து அவருக்கு ஒரு துஆ செய்தார்கள். இறைவா, இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாய் என்று துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு ஒரு பெண்ணை கூட அவர் திரும்பி பார்த்தது கிடையாது என்று ஹதீஸிலே காணப்படுகிறது. அகமதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி இது. எனவே இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இளைஞரிடத்தில் இதே கேள்வியைத்தான் நான் முன்வைக்கிறேன். ஒரு பெண்ணிடத்தில் தவறான தொடர்பு கொள்வார்களேயானால், இளைஞர்கள் ஒரு இளைஞன் ஒரு பெண்ணிடத்தில் தப்பான முறையில் தொடர்பு கொள்வானேயானால் அவன் தன்னைத்தானே கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய தங்கையிடத்தில், என்னுடைய தாயிடத்தில், என்னுடைய சகோதரிடத்தில் இப்படி ஒருவன் கள்ளத் தொடர்பு வைத்துக் கொண்டால் அதை நான் ஏற்றுக்கொள்வேனா என்று அவனுடைய மனசாட்சியவன் கேட்டு பார்க்க வேண்டும். எனவே காதல் என்பது காதல் அல்ல, அது விபச்சாரம் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட மோசமான விபச்சாரத்திலிருந்து நாம் என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை, தைரியத்தை ஊட்ட வேண்டும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்களை நீக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு ஒழுக்கமான பாதையை நாம் காட்ட வேண்டும். அதற்கு நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வழங்கியல்வானாக.